இந்த யாபேசை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, இவன் வந்து யூதா கோத்திரத்தில் உள்ளவன், ஆனால் தகப்பன் பெயர் தெரியவில்லை. யூதா கோத்திரத்தில் உள்ளவன், தகப்பன் பெயர் தெரியவில்லை. ஜாபேஸ் அப்படின்னாலே he causes pain. அதாவது யாபேஸ் அப்படின்னாலே துக்கம் என்றல்ல, துக்கத்தை உண்டாக்குகிறவன், வலியை உண்டாக்குகிறவன். ஆமென். இவன் பிறந்தப்போ எனக்கு வலி அப்படிங்கிறது வேற, இவனால எனக்கு வலி, இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமா, இவங்க பிறந்த டைம்ல எங்களுக்கு வேலை போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, நார்மலா சொல்லுவாங்க. ஆமா, இவன் பிறந்தப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படி சொல்லுவாங்க. நான் பிறந்தப்போ எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டதா சொல்லுவாங்க. அப்பப்ப ஞாபகப்படுத்துவாங்க எனக்கு. ஹல்லேலூயா. ஆனா வந்து ஒரு நாளும் ஒன்னால நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லல. ஆமா ஆமா. ஆனா இங்க யாபேசுடைய தாய் சொன்னா, இவளால, இவனால, இது வந்து கேட்கவே முடியாத ஒரு வார்த்தை. ஜாபேஸ் அப்படின்னாலே நம்ம குடும்பத்துக்கு வலிய உண்டாக்குனவன். அப்ப இதை அவன் ஜெயிக்கிறான், இதை அவன் ஜெயிக்கிறான். உங்களை பத்தி 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க தெரியுமா? அதுதான் நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஆமா, உங்களை சொல்றாங்களா இவனால இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை அப்படி சொல்றாங்களா, நீங்களும் அதை ஆமேன் போட்டு இருக்காதீங்க. நீங்க சொல்லுங்க, யாபேஸ் அப்படிதான் ஜெயிக்கிறான். இந்த யாபேஸ் இந்த குடும்பத்துக்கு வலியை உண்டாக்குகிறவன் அல்ல, இந்த யாபேஸ் இந்த குடும்பத்துக்கு வாழ்வு உண்டாக்குகிறவன். அவன் ஜெயிக்கிறான், அவன் ஜெயிக்கிறான். ஆமே. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒருவேளை உங்க குடும்பத்துக்கு வலியை உண்டாக்குகிற யாபேசா உங்களை உங்க குடும்பத்துல வச்சிருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு சத்தத்தை ஒருவேளை நீங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா இந்த செய்தியை கேட்கலாம், தற்செயலா கூட கேட்கலாம். இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை, நீ உன் குடும்பத்துக்கு வலியை உண்டாக்குகிறவன், உண்டாக்குகிறவள் அல்ல, உன் குடும்பத்துக்கு வாழ்வை உண்டாக்குகிறவன் ஜீசஸ். இப்படி மாற்ற வல்லவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அவருடைய கரம் என்னோடு இருந்தால் போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.